ஸோ கைஸ் டபிள்யூடபிள்யூட அடுத்த ப்ரீமியம் லைவ் இவெண்ட் வந்து ராயல் ரம்பிள் 2026 வந்து இருக்க போகுது. அண்ட் ராயல் ரம்பிள்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், யாராச்சும் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுவாங்க, யாராச்சும் வந்து சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸாக வந்து வருவாங்க இந்த ராயல் ரம்பிளில். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுவோம். So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து இந்த ராயல் ரம்பிள் 2026 வந்து யார் யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரூமர்ஸ் இருக்குன்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த சவுதியிலேருந்து வந்து நடக்க போகிற ராயல் ரம்பிளில் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், சர்ப்ரைஸ் என்ட்ரி வந்து கொடுக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஹைப் நோட் பட்டன் இருக்கும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம Y2J கிறிஸ் ஜெரிகோ. ஏன்னா கிறிஸ் ஜெரிகோட AEW கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அண்ட் கிறிஸ் ஜெரிகோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போறாரு. WWE சைட்லேருந்து கூட வந்து டீஸ் வந்து பண்றாங்க. அண்ட் கிறிஸ் ஜெரிகோ கூட வந்து டீஸ் வந்து பண்றாரு. அவர் வந்து கூட சீக்கிரட்லயே வந்து WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவாருன்னு. பட் ஹெவிலி வந்து ரூமர்ஸா வந்து இருந்தது நம்ம கிறிஸ் ஜெரிகோ வந்து Jan 5th அன்னைக்கு வந்து நடக்க போற மண்டே நைட் ரால் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவாருன்னு. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஜெரிகோ வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணல. WWE வந்து சில டீசர்ஸ் வந்து பண்ணாங்க கிறிஸ் ஜெரிகோ வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலான்னு. அந்த ஒரு பெரிய எபிசோட்லயே பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஜெரிகோ வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் வந்து இருக்கு நம்ம கிறிஸ் ஜெரிகோ வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ராயல் ரம்பிள்லேயே வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போறாருன்னு. ஸோ ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிறிஸ் ஜெரிகோ வந்து ராயல் ரம்பிள் 2026 வந்து பார்க்க போறீங்க. ஸோ கிறிஸ் ஜெரிகோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம், அவர் வந்து ராயல் ரம்பிள் வந்து வர போறாருன்னு, ரிட்டர்ன் வந்து பண்ண போறாருன்னு. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க செகண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம சாட் கேபிள். ஸோ சாட் கேபிளும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்றதுக்கு வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா சாட் கேபிள் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி வந்து இன்ஜரி வந்து ஆச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டைம் ஆஃப் வந்து எடுத்தாரு. அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு போட்டோ கூட வந்து ஷேர் பண்ணாரு. அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிசிக்ஸ்ல வந்து தரமா வந்து இருக்கு. அண்ட் ரீசென்ட்லி ரிப்போர்ட் கூட வந்து வந்தது நம்ம சாட் கேபிள் வந்து கூட சீக்கிரட்லயே வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போறாருன்னு. ஸோ மேபி நம்ம சாட் கேபிள் வந்து ரிட்டர்ன் பண்ற பிளேஸ் வந்து ராயல் ரம்பிளா வந்து இருக்கலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் 2026 வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ சாட் கேபிளே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கலாம் இந்த ராயல் ரம்பிள்ல. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க அடுத்த நேம் பார்த்தீங்கன்னா நம்ம பியாங்கா பெலர். ஸோ பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்றது வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலருக்கும் வந்து இன்ஜுரி வந்து ஆச்சு. ஸோ பியாங்கா பெலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ல வந்து இன்ஜுரி வந்து ஆச்சு. ஸோ அதனால வந்து பியாங்கா பெலர் வந்து ரொம்ப நாளா வந்து WWE வந்து நீங்க வந்து பார்த்திருக்க மாட்டீங்க. பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் 2026 வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பியாங்கா பெலர் வந்து இந்த உமன்ஸ் ராயல் ரம்பிள் 2026 வந்து ஜெயிக்கிறதுக்கும் வந்து ஃபேவரட்டா வந்து இருக்காங்க. ஸோ அந்த ராயல் ரம்பிளும் பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலர் வந்து ஜெயிக்கிற வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க அடுத்த நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பர்டோ ரியோ. ஸோ ஆல்பர்டோ ரியோ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்றது வந்து சான்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஆல்பர்டோ டெல் ரியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து AAA ப்ரொமோஷன் கூட வந்து இருக்காரு. அண்ட் AAA ப்ரொமோஷனை பார்த்தீங்கன்னா நம்ம WWE வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆல்பர்டோ ரியோ வந்து WWEக்காக தான் வந்து வேலை வந்து செய்யறாரு. அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரேமஸ் ஸ்டுடியோ வந்து ஒரு ஷோல வந்து கேட்டிருப்பாரு, உங்களுக்கு வந்து ஆல்பர்டோ ரியோ வந்து WWE வந்து மறுபடியும் வந்து வேணுமான்னு. அங்க இருக்கிற கிரௌட் கூட வந்து கத்தி கத்தி வந்து சொன்னாங்க ஆல்பர்டோ ரியோ வந்து WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணணும்னு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்கு ஆல்பர்டோ ரியோ கூட வந்து இந்த ராயல் ரம்பிள்ல வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலாம்னு. ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்பர்டோ ரியோ வந்து பார்க்கலாம் AAA ப்ரமோஷன்ல இருந்து. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க அடுத்த நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ பெலா. நிக்கி பெலாவோட சிஸ்டர் ப்ரீ பெலா கூட வந்து இங்க வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து சான்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிக்கி பெலா வந்து ஆக்டிவா வந்து இருக்காங்க WWE. அண்ட் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் கூட வந்து நம்ம ப்ரீ பெலா வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போறாங்கன்னு. ஆனா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ பெலா வந்து வரல. ஆனா இப்போ வந்து இந்த ராயல் ரம்பிள்ல வந்து ப்ரீ பெலா வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. மேபி WWE வந்து ராயல் ரம்பிள்ல வந்து ப்ரீ பெலா வந்து வர வச்சு நிக்கி பெலாக்கு வந்து ஹெல்ப் பண்றது வந்து பார்க்கலாம். இல்லைன்னா நிக்கி பெலாக்கு அகைன்ஸ்டா பார்த்தா நம்ம ப்ரீ பெலா வந்து போகலாம். அண்ட் நம்ம வந்து WrestleMania 42 வந்து ப்ரீ பெலா வெர்சஸ் நிக்கி பெலாக்கான மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரூமர் கூட வந்து இருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க அடுத்த நேம் பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் அமாங் மேன் பிரான் ஸ்ட்ரோமன். ஸோ பிரான் ஸ்ட்ரோமனும் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. ஏன் இருக்குன்னா நம்ம பிரான் ஸ்ட்ரோமனோட ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஷோ வந்து போயின்னு இருக்கு. ஸோ அந்த ஷோ பார்த்தீங்கன்னா WWE ஷோவை விட பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ல வந்து அதிகமாக வந்து இருக்கு. அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஷோவோட கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா WWE வந்து தன்னோட யூடியூப் சேனல்ல கூட வந்து ஷேர் வந்து பண்றாங்க. ஸோ WWE அண்ட் பிரான் ஸ்ட்ரோமனுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் தான் வந்து போயின்னு இருக்கு. ஸோ மேபி WWE பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் வந்து பிரான் ஸ்ட்ரோமன் கூட வந்து ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம். ஸோ ராயல் ரம்பிள்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் வந்து தேவைப்படல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மான்ஸ்டரா நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் வந்து இந்த ராயல் ரம்பிள் வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு வந்து ரூமர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க அடுத்த
அடுத்த நேம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கர். ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா தன்னோட லாஸ்ட் மேட்ச் வந்து 2020ல வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணாரு ரெசல்மேனியால அகைன்ஸ்ட் நம்ம ஏஜே ஸ்டைல். ஸோ அது பார்த்தீங்கன்னா போன் யார்ட் மேட்சா வந்து இருந்தது. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சது, சில பேருக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ இது வந்து அண்டர்டேக்கரோட மேட்சே இல்லைன்னு வந்து சில பேர் வந்து சொல்லிட்டாங்க. சில பேர் வந்து இந்த மேட்ச் வந்து மூவி பார்க்குற மாதிரி வந்து இருக்குன்னு வந்து சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து எல்லாரும் வந்து கொடுத்தாங்க அந்த மேட்சுக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2026 வந்து சவுதியிலேருந்து வந்து நடக்க போகுது. அண்ட் சவுதி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து WWE லெஜெண்ட்ஸ் வந்து டிமாண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ சவுதி அரேபியாவோட ஷோனாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஜெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். அண்ட் WWE ஒரு பிக்கெஸ்ட் லெஜெண்ட்னா நம்ம அண்டர்டேக்கர் தான். ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ரம்பிள் வந்து ரிட்டர்ன் பண்ணி மேபி நம்ம அண்டர்டேக்கர் வந்து யாராச்சும் வந்து எலிமினேட் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம அண்டர்டேக்கர் வெர்சஸ் நம்ம அந்த சூப்பர் ஸ்டார்க்கான மேட்ச் வந்து பார்க்கலாம் ரெசல்மேனியா 42ல. அண்ட் அந்த ப்ராப்பர் ரெஸ்லிங் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அண்டர்டேக்கர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து எடுக்கலாம். ஆனால் இது வந்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக வந்து இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் அண்டர்டேக்கர் வந்து மறுபடியும் வந்து ரெசல் பண்ண முடியும்னு. அவர் பார்த்தீங்கன்னா வயசே வந்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரெசல் பண்ணாருன்னா அவரோட லைஃப் தான் வந்து இங்க வந்து பாதிக்கப்படும். அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க கடைசி நேம் வந்து நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ். ஸோ செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸுக்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜோன்ல வந்து கையில வந்து இன்ஜுரி ஆச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து செத் ராலன்ஸோட விஜன் கூட வந்து பிரேக் வந்து பண்ணிட்டாங்க. செத் ராலன்ஸ் மேல வந்து எல்லாரும் வந்து டர்ன் வந்து பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செத் ராலன்ஸ் வந்து பார்க்கல WWE. அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியும், நம்ம பிரான் பேக்கர் வந்து ராயல் ரம்பிள் மேட்ச்ல வந்து என்டர் வந்து ஆக போறாருன்னு. ஸோ நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து மார்ச் இல்லைன்னா ஏப்ரல்ல தான் வந்து ரிட்டர்ன் பண்ணோன்னு வந்து நம்மளுக்கு வந்து ரீசென்ட்லி வந்து அப்டேட் வந்து வந்தது. ஆனா WWE பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கா செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து ராயல் ரம்பிள் 2026 வந்து வர வைக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து செத் ராலன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணி நம்ம பிரான் பிரேக்கரை வந்து எலிமினேட் வந்து பண்ணலாம். தென் நம்ம வந்து செத் ராலன்ஸ் வெர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஃபியூட் வந்து பார்க்கலாம் ரெசல்மேனியா 42க்காக. தென் நம்ம வந்து ரெசல்மேனியா 42ல வந்து செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வெர்சஸ் நம்ம பிரான் பிரேக்கருக்கான மேட்ச் கூட வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரூமர் கூட வந்து இருக்கு, இன்டர்நெட்ல வந்து ஸ்பெகுலேட் வந்து ஆயின்னு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.